ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க். ஸோ எல்லா வீடியோ முடிச்சதுக்கப்புறமும் உங்களுக்கு கொஞ்சம் கொஷின் ஹோம்ஒர்க் தரேன். அந்த ஹோம்ஒர்க் கொஷின் டைரெக்டாகவே நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ எங்கேயுமே தேடாமல் இந்த வீடியோவுக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஹோம்ஒர்க்குன்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஏன்னா போன தடவை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்ஒர்க் பிடிஎஃபை கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால் இந்த தடவை டேரெக்டாக எல்லா வீடியோ முடிச்சதுக்கப்புறமும் அந்த வீடியோக்கு கீழேயே பிடிஎஃபோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஷின் வந்துடும். ரெண்டாவது, நிறைய பேர் எங்ககிட்ட மெயில் பண்ணுறது ப்ராக்டிஸ் கொஷின் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு. ஸோ அதனால் நீங்கள் என்னோட வெப்சைட்டோ இல்லை மொபைல் அப்ளிகேஷன்லையோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்டிடியூட் ரீசனிங்ன்ற டெஸ்ட் பேக்கேஜ் இருக்கும். அதில் மறந்துடாமல் கூப்பன் கோடுன்ற இடத்துல தமிழ் ஸ்டூடெண்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். வெறும் 99 ரூபாய்க்கு உங்களால் இந்த டெஸ்ட்டை வாங்கிட முடியும். ஸோ மறந்துடாமல் ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டை வாங்கி அதுக்குள்ளே இருக்கிற எல்லா டெஸ்ட்டும் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எழுதிட்டு போங்க. இப்போ நம்ம ரயில்வே எக்ஸாமுக்கான கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சரிப்பா, இப்போ இந்த 13வது வீடியோவில் ரயில்வே எக்ஸாமுக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலிகேஷன் அண்ட் மிக்சர். ஸோ அலிகேஷன் மிக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட எக்ஸாமில் நிறைய வருஷத்தில் ரயில்வே எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸை பார்க்கும்போது ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான வாட்டர் மிக்ஸ்டு வித் மில்க் அந்த மாதிரியான கொஷின் தான் இந்த அலிகேஷன் மிக்சர் கொஷினு. ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த அலிகேஷன் மிக்சர் டாபிக் படித்ததில்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு போய் அதோட லெசனை படிங்க. நம்ம சேனல்லேயே ஒரு 4-5 லெசன் போட்டிருப்பேன் அலிகேஷன் மிக்சர்னு சொல்லிட்டு. அதில் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அப்படின்னு சொன்னால் நியூ வெசல் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஒரு 20 லிட்டர் இருக்கும். இன்னொரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மில்க் ஒரு 30 லிட்டர் இருக்கும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் மிக்சர் மில்க் ஆட் பண்ணுவாங்க. கடைசியாக ஒரு புது பாத்திரத்தில் எவ்வளோ வாட்டர் இருக்குது, எவ்வளோ மில்க் இருக்குதுன்னு கேட்பாங்க. மொத்தம் லிட்டரில் எவ்வளோ வாட்டர் எவ்வளோ மில்க் இருக்குதுன்னு கேட்பாங்க. இந்த மாதிரியான கொஸ்டின் நம்ம ரயில்வே எக்ஸாம்ஸில் அதிகமாக பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நியூ வெசல்னு சொல்லி ஒரு கான்செப்ட் நடத்தியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் எக்ஸ் வேல்யூன்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த மாதிரி 4-5 லெசன் உங்களுக்கு அலிகேஷன் மிக்சரில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ மறந்துடாமல் இங்கிலீஷ் சேனல்லையோ இல்லை தமிழ் சேனல்லையோ போயிட்டு ஃபஸ்ட்டு அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறது நல்லது. சரிங்களா? ஸோ அதே மாதிரிப்பா அலிகேஷன் மிக்சர் டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய ஃபார்முலாஸோ ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கும் அலிகேஷன் மிக்சரில். அந்த ஃபார்முலாவுமே ஒரு சில இடத்துல தான் யூஸ் பண்ணுவோமே தவிர எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 லிட்டர் ஒரு மில்க் வாட்டர் இருக்குது. ஒரு கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா 30 லிட்டர் இருக்குது. அந்த 30 லிட்டரில் எவ்வளோ தண்ணி இருக்குது, எவ்வளோ மில்க் இருக்குன்னு அவங்க சொல்லலை. பட் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஃபஸ்ட் டைம் ஒரு 5 லிட்டர் வெளியில் எடுக்கிறான், திருப்பி 2 லிட்டர் மில்க் ஆட் பண்ணுறான், மறுபடியும் அதுலேருந்து ஒரு 5 லிட்டர் வெளியில் எடுக்கிறான், திருப்பி ஒரு 2 லிட்டர் மில்க் ஆட் பண்ணுறான். இந்த மாதிரி ரிப்பிட்டேஷன் சொல்லுவாங்க. 5 லிட்டர் தண்ணியிலேருந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேர் ரிப்பிட்டேஷன். அடுத்தடுத்து எடுக்கிறாங்கல்ல, எடுக்கும்போது திருப்பி கொஞ்சம் ஆட் பண்ணுறான், எடுத்துகிட்டு மறுபடியும் ஆட் பண்ணுறான். இந்த மாதிரியான கான்செப்ட்டுக்கு மட்டும்தான் ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுவும் நான் அந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருந்தேன். அதை தவிர அலிகேஷன் மிக்சரில் ஃபார்முலாஸ்ன்னு ஒன்றுமே கிடையாது. அலிகேஷன் மிக்சரை நீங்கள் சால்வ் பண்ணணுன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஒரு டாபிக் இருக்கும். அது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அது தெரிஞ்சால் மட்டும் போதும். சரிங்களா? மற்றபடி பெருசாக இந்த டாபிக் ஒன்றும் கிடையாதுப்பா. ஒரு 2 டேஸில் இந்த டாப்பிக்கை உங்களால் ஃபுல்லாக கவர் பண்ணி படிச்சிட முடியும். ஏன்னா சின்ன டாபிக் அப்படின்றனால உங்கள் ரயில்வே எக்ஸாமுக்கு நீங்கள் ரொம்ப லெவலும் படிக்க தேவை இருக்காது. அதனால் ஒரு 2 நாள் இல்லை ஒரு நாளே என்ன கேட்டால் இந்த அலிகேஷன் மிக்சர் டாபிக் போதுமான அளவு நீங்கள் ஃபுல்லாகவே படித்து முடிச்சிடலாம். ஸோ இந்த அலிகேஷன் மிக்சரில் எந்த இடத்துல அதிகமான ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உதாரணத்துக்கு ஒரு 30 லிட்டர்ஸ் இருக்குது. இந்த 30 லிட்டரில் வாட்டரும் இருக்குது, மில்க்கும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஓகேவா? பட் எவ்வளோ இருக்குன்னு அவங்க சொல்லலை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 30 லிட்டர் இருக்குது, அதுக்குள்ளே வாட்டரும் இருக்குது, மில்க்கும் இருக்குது. இப்போது ஒரு 5 லிட்டர் வாட்டரை இந்த மிக்சரில் ஆட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 5 லிட்டரை இதில் ஆட் பண்ணிங்கன்னா இப்போ எவ்வளோ ஆகிடும்? அது 35 லிட்டர் ஆகிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். எப்போதுமேப்பா ஒரு கொஷனில் இந்த மாதிரி ஒரு 30 லிட்டரில் வாட்டரும் மில்க்கும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த கொஷனை ஃபுல்லாக படித்து பார்த்து ஏதாச்சும் ஒரு க்ளூவை வச்சு எவ்வளோ வாட்டர் இருக்குது எவ்வளோ மில்க்
இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். அதுதான் இந்த கொஷனில் ரொம்ப முக்கியமான பார்ட். ஏன்னா இப்போ வாட்டர் வந்து ஒரு 18 லிட்டர் இருக்குது, மில்க் வந்து ஒரு 12 லிட்டர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே இந்த கொஷனில் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி தான். ஏன்னா நம்மளுக்கு இது தனியாக எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி அவங்க கொஷனில் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் தான் நம்ம யோசிச்சு போடணும். ஆனால் மோஸ்ட்டாக எல்லா கொஷன்லையுமே நல்லா படித்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு க்ளூ இருக்கும். அந்த க்ளூவை வச்சு இந்த 30 லிட்டரில் எவ்வளோ வந்து மில்க் இருக்குது, எவ்வளோ வந்து வாட்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். பட் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல தான் நம்ம வேறு மாதிரி சால்வ் பண்ணுமே தவிர, ஒன்ஸ் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதுக்கான அடுத்தடுத்த ஸ்டெப்புன்றது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால தான் இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 5 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணால் இது 35, கரெக்டு தான். பட் அதில் 5 லிட்டர் தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை கரெக்டாக இதில் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வாட்டரில் எக்ஸ்ட்ரா ஒரு 5 லிட்டர் ஆட் பண்ணுறாங்க. அப்போ பழசு ஆல்ரெடி எவ்வளோ தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் அதுலேருந்து உங்களால் 5 லிட்டர் ஆட் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு கொஸ்டினை 2-3 வாட்டி படித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ அந்த மிக்சருக்குள்ளே இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு போடுங்க. ஒருவேளை இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 லிட்டரே இருக்குது, எவ்வளோ மில்க் இருக்குது, எவ்வளோ வாட்டர் இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக படித்து பார்த்தோம், எந்த இடத்துலையுமே அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அப்போ 30 லிட்டரில் எக்ஸ்ன்னு எவ்வளோ ஒரு அமௌண்ட் வந்து வாட்டர் இருக்குது. அப்போ மிச்சம் இருக்கிற 30 - எக்ஸ்ன்றது தான் மில்க். இது நம்ம யூஸ்வலாக எல்லா கொஷின்ஸ்லையும் போடுறது தான். கரெக்ட் தானேப்பா? ஓகே தானே? எக்ஸ்னா இப்போ ஒரு 10 லிட்டர் இருக்குன்னா மிச்சம் 20 லிட்டர் மில்க் இருக்கும். ஸோ எக்ஸ் மிச்சம் இருக்கிறது 30 - எக்ஸ். ஸோ இது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை கொஷனில் கொடுக்கலன்னா, ஆனால் மோஸ்ட்டாக கொஷனில் கொடுத்துருப்பாங்க. சரியாப்பா? ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஷின் உங்கள் ரயில்வே எக்ஸாமில் கேட்ட கொஷின் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். மறந்துடாமல் ஹோம்ஒர்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், ஹோம்ஒர்க் கொஷின் போடுங்க, டெஸ்ட்டை போய் மறந்துடாமல் எழுதுங்க. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த ரயில்வே எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ கொஞ்சம் கொஷின் இந்த அலிகேஷன் மிக்சர் டாப்பிக்கில் இருந்து நம்ம பார்க்கலாம். மொதல் கொஷின், a container is filled with the mixture of milk and water in the ratio 10:5. If 20 liter of water is added to the mixture, the ratio of milk and water becomes 6:9. Find the quantity of water in the new mixture. ஸோ இந்த கொஷினை நம்ம பொறுமையாக படித்து பாருங்கள். உங்களால் ஃபஸ்ட்டே புரிஞ்சிக்க முடிஞ்சுன்னா ஓகே, புரிஞ்சிக்க முடியலன்னா ஒரு வாட்டி திருப்பி படித்து பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. ஒரு கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா மில்க்கும் வாட்டரும் எவ்வளோ ரேஷியோவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 10:5. ஸோ அப்போ 10 பார்ட்டுன்றது மில்க்கு, 5 பார்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா வாட்டர். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட் டு த மிக்சர். 20 லிட்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை ஆட் பண்ணியிருக்காங்க இந்த மிக்சரில். மிக்சர்னா என்ன அர்த்தம்? இந்த சேர்த்து இருக்கிற மிக்சரில் 20 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணுறனால அந்த ரேஷியோ என்னவா மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6:9 மாறி இருக்கு. அப்போ இது மில்க் ரேஷியோ, இது வாட்டர் ரேஷியோ. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஃபைனலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இந்த நியூ மிக்சர். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரேஷியோ வந்துச்சு இல்லையா? அப்படி இந்த ரேஷியோ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஃபைனல் மிக்சரில் எவ்வளோ வாட்டர் இருக்கும் அப்படின்றது தான் அவங்களோட கொஷின். இப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்ப்பா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் மில்க்கு தனியாக வாட்டர் தனியாக வேல்யூ கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். இங்கே கொடுத்துருக்காங்க 10:5ன்றது மில்க் இஸ் டு வாட்டர். அப்போ நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னா 10x அப்படின்றது மில்க்கு, 5x அப்படின்றது வாட்டர். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10x மில்கை அவங்க எதுவுமே பண்ணலை, ஆனால் வாட்டர் இருக்குல்ல இந்த 5xன்ற வாட்டரில் என்ன பண்ணியிருக்காங்க 20 லிட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. நான் எப்படி எழுதியிருக்கேன்னு புரிஞ்சதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மில்க் அவங்க எதுவுமே பண்ணலை, கீழே வாட்டரில் மட்டும் 20 லிட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. இதனால மில்க்கும் வாட்டரோட ரேஷியோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6/9. அவ்வளோதான்ப்பா. இதை மட்டும் நீங்கள் எழுதிட்டீங்கனால இந்த கொஷனோட ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்ச மாதிரி தான். ஓகே தானே? ஸோ அவங்க எதை ஆட் பண்ண சொல்கிறாங்களோ அதை மட்டும் ஆட் பண்ணுங்கள். இதுவே 20 லிட்டர் வந்து மில்க் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கீழே இருக்கிற 5x அப்படியே தான் இருக்கும், மேலே +20 போட்டிருப்பேன். ஏன்னா அவங்க ஆட் பண்ணது மில்க். பட் இந்த கொஷின் பிரகாரம் அவங்க ஆட் பண்ணது வாட்டர், அதனால கீழே 20 போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் இது 90x இஸ் ஈக்குவல்ஸ் டு இது 30x + 120. ஸோ 90, 30, 60x. ஸோ 60xன்றது 120. ஸோ அப்போ எக்ஸ்ன்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ இப்போ கடைசியாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா x is equal to 2. ஸோ x is equal to 2னா என்ன அர்த்தம்? அப்போ மில்க் எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 20 லிட்டர் இருந்திருக்கு, கரெக்டாக? வாட்டர் எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 × 2ன்றது 10 லிட்டர் வாட்டர் இருக்குது.
ஸோ இப்போ நம்ம ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. ஆரம்பத்தில் அதாவது இனிஷியல் மிக்சர் இது கலக்கிறதுக்கு முன்னாடி 20 லிட்டர் கலக்கிறதுக்கு முன்னாடி வாட்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர். இப்போ 20 லிட்டர் கலந்தாங்கன்னா கடைசியில் இருக்கிறதுல எவ்வளோ லிட்டர் இருக்கும்? 30 லிட்டர் தண்ணி மட்டுமே இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 லிட்டர். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அவங்க கேட்டது ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இன் த நியூ மிக்சர். அவங்க பழசில் எவ்வளோ இருக்குது, ஆரம்பத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வெறும் 10 தான். பட் புதுசாக 20 லிட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வாட்டர் எவ்வளோ இருக்குன்னு கேட்டனால ஆரம்பத்தில் 10 லிட்டர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்க 20 லிட்டர் ஆட் பண்ணாங்க. அப்போ மொத்தம் எவ்வளோ லிட்டர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 லிட்டர். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 லிட்டர்ஸ். இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். புரியுதுங்களா? பொறுமையாக போட்டாலே போதும், ஆன்சர் கிடச்சிரும். அடுத்த கொஷன். So ICMR recommends that alcohol content should be at least 70% in the sanitizer. A manufacturer maintained 80% alcohol requirement in 150 liters of sanitizer. While applying for testing, however, after testing he mixed 150 liters of sanitizer with 500 liters of sanitizer which adds 60% of content. What is the final alcohol content in the mixed sanitizer? இப்போப்பா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளை என்ன கண்டுபிடிக்கணும்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். என்ன நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் த ஃபைனல் ஆல்கஹால் கண்டென்ட் இந்த மிக்ஸ்டு சானிடைசர். ஏதோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, 2 விதமான சானிடைசரை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைனலாக அந்த சானிடைசர் இருக்கும்ல, அந்த சானிடைசரில் எவ்வளோ ஆல்கஹால் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற கொஷன். ஆரம்பத்தில் கொஞ்சம் லிட்டர் இருக்குது, அதில் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆல்கஹால் இருக்குது, அதை போய் இன்னொரு லிட்டரில் கலக்குறாங்க. கலக்கும்போது ஃபைனலாக ஒரு மிக்சர் இருக்கும் இல்லையா, அந்த மிக்சரில் எவ்வளோ ஆல்கஹால் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட கொஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 150 லிட்டரில் 80% ஆல்கஹால் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இல்லையா? எவ்வளோ லிட்டர்? அப்போ 150 லிட்டர். 150 லிட்டரில் 80% ஆல்கஹால் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த 150 லிட்டரில் எவ்வளோ ஆல்கஹால் இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 0 0 2 0 அடிச்சிடுங்க. ஸோ 8 5 are 40 4 120 லிட்டர். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 150 லிட்டரில் 120 லிட்டர் என்ன மட்டுமே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் மட்டுமே இருக்குது. கரெக்டாக? இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு ரெடி பண்ணது. இப்போது அடுத்த பாயிண்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 500 லிட்டர் ஆல்கஹால் கண்டெயின் 60%. இன்னொரு ஒரு மிக்சர் வச்சுருக்காங்க. சரியா? இது ஒரு மிக்சர், இது தனியாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். இது தனியாக ஒரு பாட்டிலில் வச்சுருக்காங்க. இன்னொரு பாட்டிலில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 500 லிட்டர்ஸ் வச்சுருக்காங்க. அதில் எவ்வளோ ஆல்கஹால் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 60% இருக்குது. அப்போ இதில் எவ்வளோ ஆல்கஹால் ஃபஸ்ட்டு இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த 500 லிட்டரில் 0 0 0 0 அடிச்சிருங்க. 6 5 are 30 300 லிட்டர்ப்பா. ஸோ 300 லிட்டர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் மட்டுமே இருக்குது. இப்போது இது தனியாக ஒரு பாட்டிலில் இருக்குது, இது தனியாக ஒரு பாட்டிலில் இருக்குது. இதுதான் அவங்க கொஷனில் சொல்லியிருக்காங்க. ரெண்டும் தனித்தனியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கண்டென்ட் எடுத்துகிட்டு இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதானே அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கண்டென்ட்டும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது இங்கே எவ்வளோ ஆல்கஹால் இருக்குது? 120. இங்கே எவ்வளோ ஆல்கஹால் இருக்குது? 300. அப்போ புதுசாக ஃபார்ம் ஆகிற மிக்சர் 150 லிட்டரு 500 லிட்டரு மொத்தம் எவ்வளோ லிட்டரு? 650 லிட்டர். கரெக்டாப்பா? 650 லிட்டர் இருக்கிற ஒரு டப்பாவில், சானிடைசர் டப்பாவில் இப்போ எவ்வளோ ஆல்கஹால் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 120 லிட்டர் 300 லிட்டர் அப்படின்னா 420 லிட்டர் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ஆல்கஹால் இருக்குது. சொல்கிறது புரியுதுங்களாப்பா? 650 லிட்டர் மொத்தம் ஒரு பாட்டில் சானிடைசரில் 420 லிட்டர் ஆல்கஹால் மட்டுமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்க கேட்குறாங்க. இதுதான் ஃபைனல் மிக்சரில் எவ்வளோ ஆல்கஹால் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இதுவே எவ்வளோ பர்சன்டேஜ் ஆல்கஹால் இருக்குது? ஏன்னா அவங்க கொஷனில் கேட்டிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஃபைனல் ஆல்கஹால் கண்டென்ட் இந்த மிக்ஸ்டு சானிடைசர், எவ்வளோ இருக்குதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஆன்சர் இவ்வளோ தான். பட் ஒரு சில கொஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? மொத்தம் 650 லிட்டரில் எவ்வளோ ஆல்கஹால் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 420 லிட்டர் ஆல்கஹால் இருக்குது இன்ட்டு 100. இதை போட்டிங்கன்னா இந்த 650 லிட்டர் பாட்டிலில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆல்கஹால் இருக்குது. நம்மளே சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு சானிடைசர் பாட்டில் எடுத்து பாருங்கள், 5% ஆல்கஹால்னு போட்டிருப்பாங்க. அது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா மொத்தம் அந்த பாட்டிலில் எவ்வளோ லிட்டர் இருக்குது, அதில் ஆல்கஹால் எவ்வளோ இருக்குது இன்ட்டு 100 போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 0, நான் இங்கே இருக்கிற ஒரு 0 அடிச்சிடலாம். ஸோ 5 டேபிள்
இல்லை அப்படின்னு சொன்னால் 6.5 இதை டிவைட் பண்ணோன்னா இதை 6.5 பண்ணோன்னா 64 சம்திங் இருக்கும்ப்பா. 24% கிட்ட. எக்ஸாக்டாக நான் சொல்லலை, பாயிண்டில் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக அது டெசிமல் பாயிண்டில் போயிட்டே இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 64% இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இதுதான் நம்ம கொஷனோட ஆன்சர். ஸோ எப்போதுமே சில கொஷின்ஸை படித்து பார்க்கும்போது டக்குன்னு புரியாது அலிகேஷன் மிக்சர். ஏன்னா அவங்க எதோட மிக்ஸ் பண்ணுறாங்கன்றது ஒரே வாட்டி படிக்கும்போது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 2 பாத்திரம் இருக்கா இல்லை ஒரே பாத்திரத்தில் இன்னும் ஆட் பண்ணிட்டே இருக்காங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தனியாக ஒரு வெசல் இருக்குது, அப்புறம் இன்னொரு வெசல் இருக்குது. ஸோ இது ஒரு பாட்டிலாக நம்ம எடுத்துக்கிட்டோம், இது ஒரு பாட்டிலாக எடுத்துக்கிட்டோம். இந்த பாட்டிலில் எவ்வளோ ஆல்கஹால் இருக்குது, இந்த பாட்டிலில் எவ்வளோ ஆல்கஹால் இருக்குது. அப்போ இதையும் மிக்ஸ் பண்ணாங்கன்னா ஆல்ரெடி 150 லிட்டரு 500 லிட்டர்னா 650 லிட்டர். அப்போ 2 ஆல்கஹால் ஆட் பண்ணிங்கன்னா 650 லிட்டரில் 420 லிட்டர் ஆல்கஹால். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது ஃபைனலாக எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 650 கீழேயும் 420 மேலேயும் இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னா அந்த பர்சன்டேஜ் தான் அந்த சானிடைசரில் இருக்கிற ஆல்கஹாலோட பர்சன்டேஜ். சரிங்களா? இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷன், in a lab there are 2 chemical solution, acid A with 90% purity, B with 96% purity are mixed resultant with 24 liter of mixture of 92% purity. So how much quantity of first solution acid A is in the resultant mixture? ஸோ இப்போப்பா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஷனில் பாருங்கள், ஹவு மச் குவான்டிட்டி ஆஃப் ஃபஸ்ட் சொல்யூஷன் ஆசிட் ஏ இந்த ரிசல்டன்ட் மிக்சர். மொத்தம் 2 ஆசிட் இருக்குது, ஆசிட் ஏன்னு ஒன்று இருக்குது, ஆசிட் பின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆசிட் ஏவையும் ஆசிட் பியும் கலக்கிறனால ரெண்டத்தையும் சேர்க்குறாங்கன்னு அர்த்தம். ஓகே, மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மிக்ஸ் பண்ணுறனால கடைசியாக எவ்வளோ லிட்டர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 லிட்டர் வந்திருக்கு. ஸோ பியூரிட்டினா சுத்தமானதுன்னு அர்த்தம். அந்த ஆசிட்டில் இவ்வளோ சுத்தமான ஒரு லிக்விட் இருக்குன்னு அர்த்தம். அதான் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆசிட் ஏல 90% பியூரிட்டி இருக்குது, ஆசிட் பியில் பார்த்தீங்கன்னா 96% பியூரிட்டி இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறனால எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியல, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறனால கடைசியாக 24 லிட்டரில் அவங்க சொன்ன மாதிரி 92% பியூரிட்டி இருக்குது. இதை வச்சு நம்ம ஆசிட் ஏ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்ப்பா. இப்போது 24 லிட்டர் அப்படின்றது தான் அந்த மிக்சரில் கலந்து இருக்கிற சொல்யூஷன். ஏதோ ரெண்டுத்தையும் கலந்துருக்காங்க, ஆசிட் ஏ ஆசிட் பி. கடைசியாக நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 லிட்டர் இருக்குது. இந்த 24 லிட்டரில் ஆசிட் ஏ ஆசிட் பி எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியுமா? கொஷனை ஃபுல்லாகவே படித்து பார்த்துட்டோம். எந்த இடத்துலையுமே 24 லிட்டரில் இவ்வளோ லிட்டர் ஆசிட் ஏ இவ்வளோ லிட்டர் ஆசிட் பின்னு கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எடுத்து போடலாம். அப்படி கொடுக்கலன்னு சொன்னால் நான் ஆரம்பத்தில் என்னப்பா சொன்னேன், அப்போ ஆசிட் ஏன்றது எவ்வளோன்னு தெரியாது, அப்போ ஆசிட் பின்றது மிச்சம் இருக்கிற 24 - x. இதெல்லாம் நம்ம படித்தது இந்த வீடியோட ஆரம்பத்துலேயும் நான் இதை சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ 24 லிட்டரில் எவ்வளோன்னு அவங்க கொடுக்கல, அப்போ நம்ம எடுத்துக்கணும் x 24 - x. இப்போ அவங்க கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆசிட் ஏல எவ்வளோ பர்சன்டேஜ் பியூரிட்டின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 90% பியூரிட்டி. அதே மாதிரி ஆசிட் பியில் எவ்வளோ பர்சன்டேஜ் பியூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா 96% பியூரிட்டி. இந்த மிக்சரையும் ஆட் பண்ணும்போது சரிங்களா 90% எக்ஸ் ஆசிட் ஏவோட சொல்யூஷனும் 24 - x மிச்சம் இருக்கிற லிக்விடு 96% பியூரிட்டியும் 2 மிக்சரையும் சேர்க்கும் போது மொத்தமாக எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 24 லிட்டர். இந்த 24 லிட்டரில் எவ்வளோ பியூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா 92% பியூரிட்டி. அவ்வளோதான்ப்பா. இந்த ஈக்குவேஷன் ஒன்று தான். இது எழுத தெரிஞ்சிச்சுனாலே கொஷன் முடிஞ்ச மாதிரி தான். ஏன்னா இது உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருச்சுல்ல, x 24 - x இது தெரிஞ்சாலே மிச்சத்தை நீங்களே போட்டுடலாம்ப்பா. ஸோ மற்றபடி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள், பர்சன்டேஜ் அடிச்சிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 90x, ஸோ இது பார்த்தீங்கன்னா 24 × 96, ஸோ மைனஸ் ஆஃப் 96x ஈக்குவல் டு 24 × 92. கரெக்டா? ஸோ 90x 96ன்றது -6x ஈக்குவல் டு 24 × 92 மைனஸ் ஆஃப் 96 × 24. ஸோ மைனஸ் ஆஃப் 6x, இங்கேருந்து 24 நம்ம காமன் எடுத்தோம்னு சொன்னால் மைனஸ் ஆஃப் 4. ஸோ மைனஸ் அடிச்சிடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 6 4s are 24. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16. ஸோ கடைசியாக நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னாப்போ எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கண்டுபிடிச்ச எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆசிட் ஏ ஆசிட் பின்னு 2 இருந்துச்சு. இதில் ஆசிட் ஏ எக்ஸ்ன்னு வச்சுருந்தோம். அப்போ ஆசிட் ஏ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 லிட்டர். அப்போ மிச்சம் இருக்கிற 8 லிட்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த
ஆசிட் பியோட லிட்டர். இதுதான் இனிஷியலாக இருக்கிற மிக்சர். ஸோ இனிஷியலாக இருக்கிற மிக்சரில் ஆசிட் ஏ பார்த்தீங்கன்னா 16 லிட்டரும் ஆசிட் பி பார்த்தீங்கன்னா 8 லிட்டரும் இருக்கும். இப்போ கொஸ்டினில் அவங்க என்ன கேட்குறாங்கன்றது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா how much quantity of first solution acid A in the resultant mixture. ரிசல்டன்ட் மிக்சரில் ஆசிட் ஏ எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆசிட் ஏ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 லிட்டர் இருந்திருக்கு. ஸோ எப்போதுமே ஒரு கொஷனை நம்ம படிக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அவங்க அந்த டோட்டல் லிட்டரில் இருந்து தனித்தனியாக இந்த லிட்டருன்னு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ன அஷ்யூம் பண்ணிக்கணும்னா அப்போ 24 லிட்டரில் எக்ஸ் கொஞ்சம் இருக்குது, மிச்சம் இருக்கிறது பி, அப்படி வச்சு தான் சால்வ் பண்ணணும். ஒருவேளை டைரெக்டாக அவங்க கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம அப்படியே எடுத்து இந்த கொஷனை போட்டுடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷன். So X liter of oil is mixed with 25 liter of kerosene to form a new mixture. So in this mixture 20 liter of oil and Y liter of petrol is also added. So now the kerosene to petrol, oil to kerosene to petrol in the final mixture in the ratio 7:5:2. So what is the value of X plus Y? ஸோ இந்த கொஷனை பார்க்கும்போதுப்பா அவங்க வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிலுக்கும் கெரோசினுக்கும் பெட்ரோலுக்கும் ஃபைனலாக இருக்கிற ரேஷியோ என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7:5:2. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ. இதில் எக்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் லிட்டர் ஆஃப் ஆயில் தான் எக்ஸ். எக்ஸ் லிட்டர் ஆஃப் ஆயில் இஸ் மிக்ஸ்டு வித் 25 லிட்டர் ஆஃப் கெரோசின். ஸோ இப்போது ஏதோ ஒரு ஒரு சும்மா ஒரு நார்மலாக ஒரு வெசல் மாதிரி வச்சுப்போமே, ஒரு வெசல் மாதிரி இருக்குது. இந்த வெசலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் லிட்டர் ஆஃப் ஆயில் கரெக்டாக எவ்வளோன்னு அவங்க கொடுக்கல. பட் ஏதோ ஒரு லிட்டர் ஆஃப் ஆயிலில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கெரோசின் எவ்வளோ லிட்டர் இருக்குது? 25 லிட்டர் கெரோசின் இருக்குது. ஓகேவா? கெரோசின் 25 லிட்டர் இருக்குது, ஆயில் எவ்வளவோ இருக்குது, அதை ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர்னால் அதே மிக்சரில் 20 லிட்டர் ஆஃப் ஆயிலை ஆட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி எவ்வளோ லிட்டர் ஆயில் இருக்குது நம்மளுக்கு தெரியாது. பட் 20 லிட்டர் இன்னும் ஒரு 20 லிட்டர் ஆயிலை ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அண்ட் ஒய் லிட்டர் ஆஃப் பெட்ரோல் இஸ் ஆல்சோ ஆடட். இதே மிக்சரில் ஒய்ன்ற லிட்டரு பெட்ரோலையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட் பண்ணதுப்பா. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு? ஃபஸ்ட்டு ஆயிலும் கெரோசினும் ஆட் பண்ணாங்க. திருப்பி அதே மிக்சரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 லிட்டர் ஆயிலையும் பெட்ரோலையும் லிட்டர் எவ்வளோ லிட்டர்னு தெரியாது, பெட்ரோலையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இதனால இப்படி ஆட் பண்ணனால ரேஷியோ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7:5:2. இப்போ எப்போதும் போலப்பா இது எக்ஸ் ப்ளஸ் 20, இது வந்து ஆயில் கரெக்டாக. அடுத்தது ரேஷியோ, இது பார்த்திங்கன்னா கெரோசின் 25 லிட்டர் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. பட் மூணுமே சேர்த்து அவங்க கொடுத்துருக்க ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 7:5:2. அவ்வளோதான்ப்பா. இதில் இருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். இந்த ஒரு ஈக்குவேஷன் தான் இந்த கொஷன்லேயே முக்கியம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லா கொஷனுமே நம்ம புரிஞ்சு எழுதுகிற ஈக்குவேஷன்ஸ் தான் முக்கியம். இதுக்கப்புறம் நீங்கள் போட்டுடலாம்ல. இப்போ வந்து எக்ஸ் ஒய் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏதாச்சும் 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. எப்போதுமே 3 ரேஷியோ வேல்யூ இருக்குது, இல்லை 4 ரேஷியோ வேல்யூ இருக்குது அப்படின்னா நம்ம ஏதாச்சும் 2 எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 வேல்யூ எடுத்தீங்கன்னா இங்கேயும் இந்த 2 வேல்யூ தான் எடுக்கணும். இப்போ இது 2 எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 தான் எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ செகண்ட் வேல்யூ எடுக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் 20 divided by 25 is equals to 7/5. ஏன்னா நான் எடுத்தது ஃபஸ்ட் டு செகண்ட் ஒன்று தான். அப்போ ஈக்குவல் டூலி ஃபஸ்ட்டு செகண்ட் தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 5 டைம்ஸு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 20 இஸ் ஈக்குவல்ஸ் டு 35. அப்போ எக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15. எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 15. அதே மாதிரி ஒய் கண்டுபிடிக்கணும். இந்த 2 வேல்யூ எடுத்துக்காங்க. 25 divided by y is equals to 5/2. ஏன்னா இது 2 எடுக்கும்போது ஃபஸ்ட் 2 எடுத்துடக்கூடாது, லாஸ்ட் 2 தான் எடுக்கணும். ஸோ இது 5 டைம்ஸு. இப்போ ஒய்யோட வேல்யூ 10. ஸோ எக்ஸோட வேல்யூ 15, ஒய்யோட வேல்யூ 10. இப்போ அவங்க கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். எக்ஸ் ப்ளஸ் ஒய் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25. ஸோ 25 தான் இந்த கொஷனோட ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ண நான் வந்து இதெல்லாம் உங்களுக்கு புரியணுன்றதுக்கு தான் போட்டேன். நம்ம எக்ஸாமில் உட்காந்து இப்படிலாம் எல்லா கொஷனுக்கும் போட்டுட்ருக்க முடியாது. நம்ம படிக்கும்போது இப்படி படிக்கிறதா நல்லது. நான் வந்து அலிகேஷன் மிக்சர் சொல்லிக் கொடுக்கும்போதே நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் மாதிரி போட்டு அதிலேருந்து 2 லிட்டர் எடுக்கிறாங்க, 5 லிட்டர் ஆட் பண்ணுறாங்கன்னா அந்த தண்ணி எப்படி மாறும், அந்த பாட்டில் எப்படி இருக்கும்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா அலிகேஷன் மிக்சரோட பேசிக்ஸே ஃபஸ்ட் லெசன் தான்.
ஒரு ஒரு நம்மளே புரிஞ்சுக்கிறது தான்ப்பா. இப்போ ஒரு பால்காரர் இருக்காரு, பால்காரர் என்ன பண்ணுவாருன்னா சுத்தமான பால் கொடுக்க மாட்டாங்க, அவங்க கொஞ்சம் தண்ணி கலப்பாங்க. அப்போ இவ்வளோ தண்ணி கலந்தால் தான் அவங்களுக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும். வெறும் பால் மட்டும் 1 லிட்டர் 30 ரூபான்னு இல்லை, அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ லிட்டர் தண்ணி ஊற்றினா நமக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்றது அந்த பால்காரர் ஈஸியாக சொல்லிடுவார். ஆனால் நம்ம வந்து இதை ஒரு சம்மா போட்டு சொல்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாம் போட்டோம்னா அலிகேஷன் மிக்சர் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கில் ஃபார்முலாஸே கிடையாது, ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, எடுத்து மாற்றிக்கிட்டே இருக்கிறது. நான் அந்த ஹோம்ஒர்க்லையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் டெஸ்ட் எழுதிங்கன்னா அதுலேயும் நிறையா இருக்கும், நம்ம வீடியோலையும் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலாஸ் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மீடியம் லெவல் பேசிக் லெவல் கொஷின்ஸ் அதிகமாக போட்டு பார்த்துட்டு போங்க, அதுவே போதுமான அளவு தான். சரிங்களா? ஸோ வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. மறந்துடாமல் அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, நான் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு மற்ற டாபிக்ஸ் எல்லாம் நம்ம சேனல்லே இருக்கும். ட்ரையாங்கிள் இருக்கும், ட்ரிக்னாமெண்ட்ரி இருக்கும், அப்புறம் ஜாமெண்ட்ரி இருக்கும், நிறைய சர்க்கிள் எல்லாமே போட்டிருப்பேன். பொறுமையாக உட்காந்து படிக்க வேண்டியது மட்டும்தான் உங்களோட வேலை. ஸோ ரொம்ப நன்றிப்பா. பாய்.